Hello students, welcome to Hero Max Study Time, 8th Standard CBSE Max, Chapter 3, Understanding Quadrilaterals, Exercise 3.3, third question solve பண்ணலாம். Can a quadrilateral ABCD be a parallelogram if அப்படின்ட்டு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு குவாடிலேட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி குவாடிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குவாடிலேட்டரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது பேரலோகிராமா ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த குவாடிலேட்டரில் வரைஞ்சிடலாம், அப்போ தான் அது வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏபிசிடி ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் டி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியான்னு கேட்குறாங்க. இப்போது இது ஆங்கிள் டியும் பியும் 180 டிகிரினா பேரலோகிராமா ஆக வாய்ப்பில்லை. ஏன்னா பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 180 டிகிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா. இப்போது ஈக்குவலாக இருக்கணும்னா இப்போ 90 இருந்தால் ஈக்குவல், ப்ளஸ் பண்ணால் 180. 90 டிகிரி வந்தால் அது பேரலோகிராம் ஆகாது, ரெக்டாங்குலர் ஆகிடும். ஸோ அது பாசிபிளே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி 8, ஏபி 8, டிசியும் 8. ஏடி 4, பிசி 4.4. பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பட் ஏடியும் பிசியும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இது பேரலோகிராமாக இருக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கிள் ஏ 70 டிகிரியா, ஆங்கிள் சி 65 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் பேரலோகிராம். ஈக்குவலாக இல்லைன்னா இது பேரலோகிராமே இல்லை. கரெக்டாக இப்போ 3 இதுலேயுமே நமக்கு நோ அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாம், 1 by 1 எழுதணும். ஃபஸ்ட்டு ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. நோ எழுதிட்டு ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் பி ஆர் opposite angles in parallelogram. Opposite angles are equal அப்படின்னு எழுதிட்டா போதும். இது ஈக்குவலாக இல்லை, இது ஒருவேளை ஈக்குவலாக இருந்தாலும் ரெக்டாங்கிள் ஆகிடும். ஸோ அதனால் இது பேரலோகிராம் கிடையாது. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, AB is equal to CD or DC ன்னு எழுதிக்கலாம். And AD is not equal to BC. ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் ரீசன் எழுதலாம். In a parallelogram, opposite sides are equal. பட் இங்கே ஏ அண்ட் டி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அது ஈக்குவலாக இல்லை. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடலாம். ஹியர் ஏடி இஸ் நாட் ஈக்குவல் டு பிசி. இது ஆல்ரெடி டயக்ராம்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன, ஆங்கிள் ஏ 70 டிகிரி, ஆங்கிள் சி 65 டிகிரி. இது ரெண்டும் ஈக்குவலே இல்லை. ஆனால் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ நோ, நாட் பாசிபிள். பிகாஸ் ஆங்கிள் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஏ அண்ட் சி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா. In a parallelogram, opposite angles are equal. But here angle A is not equal to angle C ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் சம் ரீசன் நம்ம எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்கள் ரீசன் எழுதி பாருங்கள், சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில். ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ட்ரா அ ரஃப் ஃபிகர் ஆஃப் அ குவாடிலேட்ரல் தட் இஸ் நாட் அ parallelogram but exactly has two opposite angles of equal measure அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஒரு குவாட்ரிலேட்டரல் வரையணும், ஆனால் அது பேரலோகிராமாக இருக்கக்கூடாது. அண்ட் அதில் 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேரலோகிராம்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் ஈக்குவலாக இருக்கணும், இன்னொரு பேர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது இந்த கிவன் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு குவாட்ரிலேட்டரில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு கைட் மாதிரி வரையலாம். கைட் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இது ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஏவும் சியும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ், அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். சரிங்களா? ஏஎன் சி வந்து ஏசி ஈக்குவல் மென்ஷன் பண்ணிடலாம். இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் வித்தியாசம் இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தாக வரும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து சின்னதாக இருக்கும், இது ஆங்கிள் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். therefore angle A is equal to angle C, angle D is not equal to angle B. இப்போ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல், ஆனால் ஒரு parallelogram கிடையாது. ABCD is a quadrilateral that is not a parallelogram. ஸோ ரீசன் என்னன்னு ஆல்ரெடி எழுதிட்டோம். அண்ட் இது என்னது, இட் இஸ் அ கைட் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியான சம், ஒரே ஒரு டயக்ராம் அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதி 5th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். The measures of 2 adjacent angles of a parallelogram are in the ratio 3:2. Find the measure of each of the angles of the parallelogram. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, 2 adjoint ஆங்கிள்ஸை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ adjoint ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும்னு தெரியும். பட் இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்கனால அதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 adjacent angles are in the ratio 3:2. ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா? எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ், 3x 2xன்னு எடுத்துக்கலாம். அப்போ லெட் த ஆங்கிள்ஸ் பி 3x degree and 2x degree. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், sum of 2 adjacent angles are 180. சப்ளிமெண்ட்ரினும் எழுதலாம், 180னும் எழுதலாம். இப்போ 2 ஆங்கிள் என்ன, 3x plus 2x degree is equal to 180 degree. 3 plus 2 5x is equal to 180 degree. X degree is equal to 180 degree by 5. 180 degree divided by 5. 5 3s are 15, balance 3 and the 0. 5 6 are 30, balance 0. So x ஓட வேல்யூ என்ன, 36 degree இல்லையா? இப்போ இதோட சம் முடியுதா, கிடையாது இல்லையா? ஏன்னா அவங்க மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, தனித்தனியாக அந்த ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பாருங்க, மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ், தனித்தனியாக அந்த ஆங்கிள்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்ன, 3x. அப்போ 3 into 36. 36 into 3, 6 3s are 18, balance 1, 9 10, 108 degree. அடுத்து 2x. 2 into 36, 72 degree. இதுதான் நம்மளோட 2 ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம 2 ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 180 டிகிரி, இன்னொன்று 72 டிகிரி. அண்ட் இதே மாதிரி இப்போ ஒரு பேரலோகிராம் நான் ட்ரா பண்ணுறேன்னு வைங்களேன். இது 180, இது 108 அண்ட் இது 72 இருந்தால்
அதர் பேரும் எப்படி இருக்கும், இதுவும் 72 இருக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இதுவுமே 108 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னனால இன்னொரு பேர் எடுத்தாலும் நமக்கு 72 108 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு வந்து மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆங்கிளையும் மென்ஷன் பண்ணும். இப்போது 108 to 72 adjacent ஆங்கிள்ஸ்னா அதர் ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. அப்போ இது 108னா இதுவும் 108, இது 72னா இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் 72 தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஸ்டேட்மெண்ட்ல எழுதிடலாம். Since the opposite angles of a parallelogram are of equal measure. இந்த statements ரொம்ப முக்கியம், அதனால தான் எழுதுறேன், நீங்களும் மறக்காம எழுதணும். Therefore the measures of the angles of the parallelogram are 72 degree, 108 degree, மறுபடியும் 72 degree and 108 degree. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 4 ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டோம். நான் டயக்ராம் வரைஞ்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அண்ட் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியிருக்கேன். மறக்காமல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிருங்க. அதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும். நமக்கு அது மார்க் வந்து கம்மி பண்ணாமல் இருக்கும். சரிங்களா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்துருந்தா நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் காமனாக. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் ஒய் எடுத்துட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ சம் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி, 3x + 2x வந்து 180 டிகிரி, 5x = 180 டிகிரி, x = 180/5 சைடில் டிவைட் பண்ணியிருக்கேன் 36 டிகிரி. ஸோ 3 × 36 2 × 36. அதுக்கப்புறம் ஒரு பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்றனால இந்த பக்கம் இருக்கிற அதே ஆங்கிள்ஸ் தான் இந்த சைடு வரும், பட் ஆப்போசிட்டில் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து நம்ம எழுதிட்டாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.